ஊழலை ஒழிக்கிறேன், ஊழலுடைய கண்காணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து, இவனுங்களே ஊழல்னு பேர் வழியா இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ விசிலன்ஸ்ன்ட்டு ஒரு குரூப் இருக்கு. இப்போ செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் செல்ஃபோன் வந்து இவங்க மூலியமா உள்ள போகுது. யூஸ் பண்றாங்க ஆனா உள்ளவே. ஆமா. உள்ள செல்ஃபோன் போறது, தெரிஞ்சும் மற்ற யூஸ் கஞ்சா, பண்றாங்க. போதை வஸ்துகள் ம். எல்லாமே வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, சிறை வார்டர வந்து கண்காணிக்கிற அளவுக்கு விஜிலன்ஸ கண்காணிக்கிறது இல்ல. அவங்க ஸ்பெஷல் ஆஃபீசர் மாரி ஏதோ வந்து போறதும்போது, அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே மனுஷன் தானே. இப்போ வந்து ஒரு செல்ஃபோன் வெளிய வந்து ஒரு ரூ. 10,000 இருந்துச்சுன்னா, உள்ள போனா ரூ. 1,00,000. ஆமா. சாதாரண ஃபோன் சொல்றேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ ரூ. 1 கிட்ட செலவு பண்றாங்கன்னும்போது, அப்போ அ எப்படியாவது திருட்டுத்தனமா ஒண்ணு எடுத்துன்னு போய் குடுத்தாலும் ஒரு மாச செலவு ஆயிடுது இல்லையா? பொண்டாட்டி என்ன கேட்குது, புள்ள என்ன கேட்குது, எல்லாருக்கும் வாங்கி குடுக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாமே வந்து இன்றைய சூழல் நடக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து சிறையில வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நடக்குது. கைதிகளுக்கு தான் அங்கலாம் வருமானமே வராது, காசே வராது. எப்படி எப்படிலாம் வாங்குறாங்க அவங்களுக்கு அத இல்ல பத்தி? வெளிய சொல்லு. இப்ப எனக்கு நான் வந்து ஒரு விஐபியா இருக்கேன், இல்ல முக்கியமான நபரா இருக்கேன். வெளிய நான் பொருளாதாரத்தில நல்ல ஒரு வளமா இருக்கேன்னும்போது, எனக்கு உள்ள வந்து சில வசதிகள் செய்யணும்னு சொன்னா, நான் போய் வீட்ல போய் வாங்கிக்கங்கன்னுவேன்.